வேதாஜி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். சொல்லுங்க. இல்லை வலுமா இந்த நேரத்து வரைக்கும் ஆட்டோ ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 இல்லை 600 தான் பேரும். ராத்திரி ஓட்டணும் வச்சுக்கலாம், ஒரு 1000 இல்லை 1500 வரைக்கும் தேரும். ஆனால் நேற்று ஃபுல்லாக ஓட்டி 4000 ரூபா கழிச்சது இல்லை? ஆமா. அதுவே செம்ம ஹாப்பியா இருந்தோம். ஆனா இன்னைக்குண்ணே மணி 2 தான் ஆச்சு, அதுல 4000 வந்துடுச்சு. நைட் வரைக்கும் ஓட்டினா இதோட செம்ம டபுளா வரும். சூப்பர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எனர்ஜியும் உழைப்பும் தான் கண்டிப்பா வேணும். இதே மாதிரி சம்பாதிச்சீங்கன்னா நிச்சயம் 1 லட்சம் சம்பாதிச்சிடலாம். கண்டிப்பா வேதாஜி, இல்ல டவுட்டே கிடையாது. அந்த நம்பிக்கை இருக்குது வேதாஜி. இந்த நம்பிக்கை ஒன்னே போதும். கீப் இட் அப். டேய் மாப்ள, அது வா மாப்ள, ஆட்டோ ஃபுல் ஆயிடுச்சு, போலாம். வேதாஜி கஸ்டமர்லாம் வந்துட்டாங்க, கடமை அழிக்கிறது. சரி சரி போங்க, அப்புறமா கூப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க, புரியுதா? நிப்பாட்டு. சரியான வெயில் ஆனந்தி. ஆமாங்க. எங்க இங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்க போல இருக்கே. அதுக்கு என்ன இப்போ? அட, உங்க அம்மாவை ஊருக்கு அனுப்புறதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்கே புக் பண்ணிடலாமே. மாமியாரை விரட்டுறதுல விவரம் தான் போல. தம்பி, சொல்லுங்கம்மா. இங்க டிக்கெட் புக் பண்ணி தருவீங்களா? தாராளமா பண்ணி தரோம். என்ன ஊருக்கு பண்ணோம்? மதுரை. மதுரைக்கா? நல்லாவே பண்ணிடுவோம். சாதா ஸ்லீப்பர் 380, 3 டயர் ஏசி 850, 2 டயர் ஏசி 1000, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி 1750. இதுல உங்களுக்கு எது வேணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸே போடுங்க. போட்டுடுவோம். ஏங்க சும்மா இருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1500 ரூபாவாம். அவ்வளவு எதுக்கு? வயசானவங்க பாவம். 350 ரூபாயிலே புக் பண்ணுங்க தம்பி. மருமக மேடம், உங்க மாமியார் தான் ஊருக்கே அனுப்புறீங்களே, நல்ல ஏசி கோச்சா போட்டு அனுப்பலாம்ல. ஆமா ஆனந்தி, ப்ளீஸ்மா. சரி சரி, அதே புக் பண்ணுங்க. போட்டுருவோம், சூப்பரா போட்டுருவோம். வேற சொல்லுங்க. ஓகே மாப்ள, போலாம் மாப்ள, போலாம். அப்படியே மூவ் பண்ணு. முன்னாடி போய் 2 டிக்கெட்டை போடுவான். டி நகர். போலாம். சார் நல்லா உள்ள தள்ளி உட்காருங்க சார், நானே தூக்கிட்டு வரேன். லெஃப்ட்ல வா. 2 பேர் நிக்கிறாங்க. ஓல்டேஜ். நிப்பாட்டு. வந்து ஏறுங்க, வாங்க. ஏங்க என்னங்க உள்ள இடமே இல்ல, எப்படிங்க ஏற முடியும்? இடம் இல்லையா? ஆமா சார், கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காருங்க சார். தள்ளி உட்காருங்க. இருப்பா. இடம் இருக்குல்ல? இப்ப பாருங்க, நிறைய இடம் இருக்கு. எங்க உட்காருது? மேடம், நீங்க மட்டும் இந்த ஆட்டோல ஏறினீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்னது? ஒரு மஸ்காரா, ஒரு நெயில் பாலிஷ், ஒரு காஜல் ஃப்ரீ. அப்படியே? ஆமா மேடம், ஒன் டே ஆஃபர். அனு இரு, எங்க போற? விட்றா. அடே அனு, அடுத்த வண்டியில வாடா. மேடம் நீங்க ஏறுங்க. என்னடா அனு என்னடா தொழில் தெரிஞ்சிடா. போடா டேய், பின்னாடி வாடா போ. நான் சொல்றதே புரிஞ்சுக்காம நீ ஓவரா பேசிட்டு இருக்க. நிறுத்து. நிறுத்துன்னு சொல்றேன்ல. நிறுத்தியா? சார் ரொம்ப அவசரம் உங்களுக்கு. வாங்க சார், வாங்க. வாங்க சார், விடுடா. எனக்கு வேலை இருக்கா? கிண்டி. மாப்ள, கல்பனா நீ வராங்க. வணக்கம் தம்பி. என்ன வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணுங்கிற அடிப்படை நாகரிகம் கூட தெரியாது? பஞ்சாயத்து அண்ணி, நான் தம்பி கூட நிறைய பேச வேண்டியிருக்கு. நீ பக்கத்து டீ கடை வரைக்கும் போய் டீ சாப்பிட்டு 6 அமர வா. போ. நான் உன்கிட்ட தானே சொன்னேன், நீ என்ன அவரை பாக்குற? போ தம்பி. அப்படியே வண்டியில இருக்கிறவங்க எல்லாரையும் கீழே இறக்கி விட்டுரு. அண்ணே, சாரி வந்தவங்க அவங்களே எப்படி? நான் சொன்னதை செய்யுங்க. சரிடா மாப்ள. எப்பா, வண்டியில கோளாறு ஆகி போச்சு, எல்லாரும் இறங்கிக்கங்க.
ஆட்டோ தான் ஓட்டுறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்றீங்களா? செட்டப்பே வேற மாதிரி இருக்கு. சரி, என்ன வேலை செஞ்சா என்ன, நல்ல அலாம இருந்தா சரி. என்ன எதுவும் பேசாம மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அண்ணிய பார்த்ததும் பாசத்துல அப்படியே வாயடிச்சு போயிட்டீங்க இல்ல? அப்புறம் உங்க ஆசை மனைவி வேதவள்ளி எப்படி இருக்கா? நல்லா இருப்பா. ஏன் நல்லா இருக்க மாட்டா? அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ சந்தோஷமா தானே இருக்கணும். அண்ணி அப்படிலாம் இல்ல அண்ணி, அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அண்ணி. ஆ? என்ன இதுக்கு மட்டும் உடனே பதில் வருது? பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம். ஆமா, போன முறை நான் உங்களை பார்க்கும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் என்ன அண்ணி? சொல்லுங்க. வேதாவை பிரிஞ்சுன்னா அவ கூட சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அதையும் மீறி அவ கூடவே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட அனிதா கிட்ட ஏதோ சவால விட்டுருக்கீங்களாமே. அவ கௌரவத்தை காப்பாத்தணும்னு நீங்க துடியா துடிக்கிறீங்களாமே. அவளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொன்னா நீங்க என்ன அவளை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க? ஒரு வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமாமே. சீக்கிரம் பிரியறதுக்கான வழிய பாருங்க. அண்ணி தயவுசெய்து ஒன்று மாதிரி பேசாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அண்ணி. அண்ணி வேதாஜியோட அருமை எனக்கு இப்பதான் நீ புரியுது. ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அண்ணி. என்னது இது? நான் கூட உங்களை பெரிய வீரன் நினைச்சேன். எப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அண்ணி, உங்களுக்கு என்ன அண்ணி ஆச்சு? உங்களுக்கு ஞாபகம் இதா? நான் மல்லிகை லவ் பண்ணிருக்க டைம்ல நீங்க என்ன சொன்னீங்க? இதெல்லாம் தப்பு தம்பி, நீங்க வேதாக்கு உண்மையா இருக்கணும், அவன் தாலி கட்டின பொண்டாட்டி, அவளுக்கு நீ துரோகம் பண்ணாதான் நீங்க எனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணீங்கல்ல. அப்படி சொன்னா நீ இப்படி ஏன் அண்ணி? சொன்னேன்டா, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அப்படி இருந்தவளுதான் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டீங்களே. வேதவள்ளி எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு இதெல்லாம் சின்ன தண்டனை தான். அண்ணி 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 அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அண்ணி. அண்ணி வேதாஜி ரொம்ப நல்லவங்க அண்ணி, அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அண்ணி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஏன்பா என்ன பார்த்தா என்ன பச்சை புள்ள மாதிரி தெரியுதா? இல்ல அண்ணி, நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க சொல்றது கொஞ்சம். அவளை பத்தி எனக்கு தெரியும். நீ சும்மா கதை அளந்துட்டு இருக்காத என்ன. இனிமே நான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? அண்ணி நான் சொன்னது கூடிய சீக்கிரம் நடக்கணும். வேதவள்ளியை விட்டு நீ சீக்கிரம் பிரியணும். இவ என்ன பண்ணுவா? நாம இப்படியே இருந்துடலான்னு நினைச்ச அதுக்கான தண்டனைய நீ அனுபவிப்ப. என்னங்க அண்ணி
நான் பேசிட்டு இருந்த நேரத்துல நீங்க சவாரி போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 300 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்களா? 200 ரூபாய் சேர்த்து டிப்ஸ் எடுத்துக்கங்க. இப்படி 5-10 சேர்த்துனாதான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். வாங்கிக்கங்க தம்பி. ஆல் தி பெஸ்ட் தம்பி. சீக்கிரமா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிங்க. வரட்டா? அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. மாப்பிள, கல்பனா நீ சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காதடா. ஆமா, லாஸ்ட் ஸ்டாப்பிங் எல்லாரும் இறங்குங்கம்மா. இறங்குமா இறங்குமா இறங்குமா. இறங்கு. அண்ணா இந்தாங்கண்ணா. மா குடுமா, இங்கே குடுமா. குடுமா. ம் இந்தாங்கண்ணா இந்தாங்கண்ணா. சரி, போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா, பார்த்து போங்க. என்னடா ரூட்டை கூடா? என்னது, அடுத்த ரவுண்டுக்கு கூவணுமா? ஐயோ, கூடானா? கூவுறேன்டா. கிண்டி 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 கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி, அசோக் பிள்ளார், கிண்டி. வாங்க 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 சார், வாங்க. வண்டி 10 நிமிஷம் நிக்க. கிண்டி 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 கிண்டி. நீ கூது ஏங்காதே விட மாட்டேங்குதா? சத்தம் போட்டு கூவிட. சத்தம் போட்டு கூவினா மட்டும் அப்படியே கூட்டம் பொத்துக்கிட்டு வந்துட போகுது. டேய், யாரா இருக்கா கூவி உள்ள கூப்பிடுறதுக்கு? ஏண்டா, மணி என்னடா ஆகுது? 12:30 ஆகுதுடா. இனிமேல எவன்டா வர போறான்? டேய், தூக்கம் வருதுடா. அவளாம் தூங்க முடியாது மச்சி. ஆள்ல கூட பரவாயில்ல, எப்படியாவது சம்பாதிக்கணும். 1 லட்சம் ரூபாடா ஒரு வாரம். அது இதாவது ஒரு டீ டீ டீ, மசாலா டீ, இஞ்சி டீ, டீ டீ. செம்ம ஐடியா வந்துடுச்சு. என்ன ஐடியா? ஆடா சொல்றேன். இஞ்சி டீ, இஞ்சி டீ, மசாலா டீ. வாங்க சார், வாங்க சார், 10 ரூபா. இஞ்சி டீ, இஞ்சி டீ, மசாலா டீ. இஞ்சி டீ, இஞ்சி டீ, மசாலா டீ. எந்திரா எந்திரா. எங்க கூட்டு வந்திருக்கான்? கோயம்பேடு மார்க்கெட் எதுக்கு நம்மளை கூட்டு வந்திருக்கான்? ஒருவேளை மூட்டத்துக்கு சொல்லுவானோ? டேய் வா, மூட்டு வா. வாடா. என்னடா வாடா? டேய் மாப்பிள, என்னால முடியலடா. கண்ணெல்லாம் சொருகுது, கை காலெல்லாம் குடையுதுடா. இப்படியே விட்டினா மல்லாக்கப்படுத்து தூங்கிடுவேன்டா. ஏண்டா, இந்த நேரத்துல போய் மூட்டை தூக்கலாம்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அறிவு கிட்டவனே, பணம் சம்பாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தான்டா ஆகணும். வா. ஏண்டா, நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் ஏண்டா கஷ்டப்படணும்? பிச்சி பிச்சி பேசக்கூடாது புரியுதா? உன்னை அப்படியே விட்டுருவனா? வா, லோடு அடிக்கிறதுக்கு ஆளை கேட்போம். யார்கிட்ட போய் கேட்கணும்? இந்த ஹோல்சேலில் காய்கறிலாம் வாங்கிட்டு போவாங்கல்ல, அவங்களாண்ட கேட்போம். வா வா வா. எனக்கு லோடு வந்தாகணும், நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம். என்ன ஆ, லோடு தான் கிடைக்குமா? நாங்கள் அடிக்கிறோம். லோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போயா போயா. ஆ, ஹலோ, 4 மணிக்கெல்லாம் லோடு போயா. நோ, ஆ. லோடு கிடைக்குமா? நாங்களே லோடு கிடைக்காம தான் நின்றுட்டு இருக்கோம். அதில் நீ வேற கேட்குற. போப்பா. சொன்னா கேக்குறியா? 13, 14, 15, 16. வணக்கம்ண்ணா. வாங்கப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா, நான் லோடு தான் கூட்டா நாங்கள் அடிக்கிறோண்ணா.
எங்களோட ஆட்டோ இருக்குதுண்ணா. ஏம்பா ரெகுலராக ஓட்டுற ஆட்டோ எங்கிட்ட இருக்குப்பா, அதுலயே நான் லோடு அனுப்பிச்சிக்கிறேன்பா. ஏன்னா நீ அவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதோட எங்களுக்கு கம்மியாக கொடுத்தா போதுண்ணா. லோடிங் அண்ட் அன்லோடிங் நாங்கள் 2 பேர் பண்ணிடுவோம்ண்ணா. அப்படி சொல்றீங்களா? நான் உங்களை பார்த்ததே இல்லையாப்பா. நான் அவன் தம்பி மாதிரிண்ணா, நம்பி விடுண்ணா, செம்மையா செய்வோம். சரி, ஆவடி வரைக்கும் போனோம், எவ்வளோ கேட்பீங்க? ஆவடி வரினா எவ்வளோடா? அண்ணே அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம்ண்ணே, நீங்க முதல்ல வேலை கொடுத்தாலே போதுண்ணே. அப்படி இல்லப்பா, கரெக்டா வாடகை சொன்னீங்கன்னா வாடகை கொடுக்க முடியும். எவ்வளோன்னு சொல்லு டக்குன்னு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. நீ வழுக்குமா எவ்வளோ கொடுப்பா? 600 கொடுப்போம்பா. எங்களுக்கு 500 கொடுண்ணா. கொடுண்ணே. சரிப்பா, இந்த வண்டியில இருக்க மூட்டையை தூக்கி உன் வண்டியில ஏத்திக்க. இந்த அட்ரஸ் இருக்கு பாரு, இதுல எடுத்து போய் இறக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணா ஓகேவா? சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் மாப்பிள சீக்கிரம் மாப்பிள புடி மாப்பிள விட்டுற போற. பத்திரா எங்க போனாரு இவரு? நைட்டு வீட்டுக்கு வந்தாரா இல்லையான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, சொல்லுங்க வேதாஜி. எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்துருக்கிறேன். இப்பதான் வரீங்களா? வேதாஜி வந்துட்டேன். நைட்டு வீட்டுக்கு வரலையா? எங்க தாங்க போனீங்க? எங்க போனீங்களா? ஒரே வாரத்துல 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டோம். வீட்லயே உட்காந்த வேலைங்கம்மா, அதனால்தான் கஷ்டப்பட்டு வெளியே போய் கடுமையா உழைச்சுங்க வரேன். அப்படியா? அப்படி என்ன கடுமையா உழைச்சீங்க? நல்லா கேட்டீங்க. போவ 11 வரைக்கும் சவாரி ஓட்டணும். அதே மாதிரி பெருசா சவாரி ஒன்றும் வரல. என்ன பண்ணலாம்னு யோசனைக்கும் போது கப்புனு டீ வித்தா செமையா காசு வருமேன்னு தோணுச்சு. நைட்ல ஒர்க் பண்றவங்க டீ குடிப்பாங்க. எடே கேன டீ வித்தோம், செம்தியா போச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல இருக்கிற ஒரே வேலை மார்க்கெட்ல லோடு ஏத்துறது. வண்டிய நேரம் மார்க்கெட்டு கூட லோடு ஏத்தணும். செம. அப்போ நைட்டு முழுக்க தூங்கலையா? ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்ண? தூங்காம அப்படி என்ன உழைப்பு வேண்டி இருக்கு? ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சதான் வேலைக்கு ஆகும். அதனால அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல பொய் சொல்றீங்க தானே? இல்ல, அது நைட் தூங்கல, அதான் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி வேலைலாம் ஈஸி தாங்க. இருங்க, முக்கியமான மேட்டரே தான். இன்னைக்கு சம்பாதிச்ச பணம் எவ்வளோ சொல்லுங்க? 5000 ரூபா. இனி பாருங்க. நோட் பண்ணிடுங்க. இரண்டாவது நாள் வருமானம் 15,000. ஆக மொத்தம் 19,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்னால முடியாது, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க, 19,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. ஆமா வேதாச்சி, நாம நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். சரியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இத்தனை நாளா வீட்டுக்குள்ளேயே தூங்கி வெளியே ஒரு உலகம் இருக்குது, எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்ற விஷயமே தெரியாம போயிடுச்சு. அத்தனை மணிக்கு அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது சி, வீட்டுக்குள்ளேயே சொகுசா உக்காந்துன்னு எனக்கு அசிங்கமா இருக்குது. தூங்குற மாதிரி இது. டீ ஒன்று கொடுக்கல. தூக்கம் வந்தா தூங்குங்க. தூங்குங்களா?
தூங்கினா யாரும் வேலைக்கு போறது? அதெல்லாம் கிளம்பணும். இப்பவே வேலைக்கு போறீங்களா? ஆமாம், குளிச்சுட்டு கிளம்பணுங்க. டீ போட்டு கொடுங்க. சரி, 2 minutes. டீ. ஐயோ, தூங்கிட்டீங்களா? எழுப்பலாமா வேண்டாமா? இல்ல, பாவம் ரொம்ப டயர்டா இருக்காரு போல. தூங்கட்டும். ரொம்ப தேங்க்ஸுங்க. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் தலைகுனிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க தூக்கத்தை விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்க புருஷனா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். I love youங்க. சீக்கிரம் இந்த 1 லட்சத்தை சம்பாதிங்க.